மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய படைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த கடவுளையே நம்ம மனுஷன் எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கடவுள் எல்லா மனுஷனையும் ஒரே மாரி படைக்கிறது இல்ல. ஒருத்தர் சிகப்பா, ஒருத்தர் கருப்பா, ஒருத்தர் நெட்டையா, ஒருத்தர் குட்டையா அப்படி வித்தியாசமா தான் படைச்சிருக்கான். அது கூட பிரச்சனை இல்ல. ஒரு சிலர் குறையோட படைச்சிடுறான். அதாவது ஒரு கையோ, இல்ல ஒரு காலோ இல்லாம, இல்ல ஒரு கண்ணோ, இல்ல ஒரு காது கேட்காமயோ அந்த மாரி இல்லாம ஒரு ஊனமா படைச்சிடுறான். ஆனா, மனுஷன் மட்டும் கடவுள படைக்கிறதுல எந்த குறையும் வைக்கல பாருங்க. ஒவ்வொரு சிலையும் ஒரு சின்ன பிசிறு இல்லாம அவ்வளவு அழகா இருக்கு. இது எங்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம கும்பகோணத்துல வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு தாங்க இந்த சிலையெல்லாம் ரெடியா இருக்கு. அதாவது இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏகப்பட்ட சிலைகள் இருந்தது. எல்லாமே விநாயகர் சதுர்த்தி நெருங்குது இல்லைங்களா? இன்னும் 2 நாள்ல வருது. அதனால அப்படியே எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மீதி இருந்த சிலைய. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. முதல்லலாம் இவ்வளவு விமர்சையா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது இல்ல. இப்ப விநாயகரும் கொண்டாடப்படுறது உண்மையான சந்தோஷம் தாங்க.